வணக்கம். வடகிழக்கு பருவமழை காலத்தில் இன்று 27ஆம் தேதி அக்டோபர் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை மற்றும் அடுத்து வரும் 7 நாட்களுக்கான வானிலை குறித்த முன்னறிவிப்புகள். நேற்று 26ஆம் தேதி அக்டோபர் இரவு 11:30 மணி அளவில் மோந்தா புயல் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியது. இன்று 27ஆம் தேதி காலை 11:30 மணி அளவில் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 17 km/h வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சென்னைக்கு கிழக்கே சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திராவின் காக்கிநாடாவிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 530 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே 560 கிலோமீட்டர் தொலைவிலும், போர்ட் பிளேர் அந்தமான் தீவுகளில் மேற்கே 890 கிலோமீட்டர் தொலைவிலும் மோந்தா நிலை கொண்டுள்ளது. மோந்தா வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 28ஆம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெற்று மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் மச்சிலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே காக்கிநாடாவுக்கு அருகில் தீவிர புயலாக 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்க கூடும். அச்சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அது மோந்தா பற்றிய தகவல். அடுத்து அரபிக்கடல் பகுதியில் நேற்று 26ஆம் தேதி அக்டோபர் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று 27ஆம் தேதி அக்டோபர் காலை 11:30 மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளை கடந்து செல்லக்கூடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.